அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேர்களே, லக்கணத்துக்கு செவ்வாய் 12 கட்டங்களில் எங்கெங்கு இருந்தால் என்னென்ன பலன் செய்வதை பற்றி ஒரு ஆய்வு. செவ்வாய் எனப்படும் கிரகம் கிரக ரீதியாக அவர் முதலில் இரத்தமாகவும் கடவுளில் முருகக் கடவுளாகவும் பல பேர்த்துக்கு யோசனை சொல்கிறதும் தலைமை தாங்கிறதும் தலைமை பதவி வகிக்கிறதும் மற்றபடி காவல்துறை, ஆஸ்பத்திரி, டாக்டர், வைத்தியம், நிலம், முன்னெடுத்து செல்வது, தலைமை தாங்குவது, உயர் பதவி, காவல் காப்பது, இதை பொறுத்து செவ்வாய் பகவான் தன்னுடைய அந்த ஜென்மன் வாங்கின பலனை பொறுத்து அவர் இருக்கிற இடத்தை பொறுத்து அந்த கிரகங்கள் இயங்குது. இந்த அடிப்படையில் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில், அதாவது 1ஆம் இடம் லக்னத்தில் இருந்தார் அப்படின்னா அவங்க அவங்கள அறியாமையே அவங்களுக்கு அனைத்து விஷயமும் பயங்கர தைரியமும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறதும் தந்தைக்கு யோசனை சொல்கிறதும் சகோதரனை காத்துக்கிறதும் தாயார் அந்த குடும்பத்தில் தாயாராக இருந்து செயல்படுறதும் தாய்க்கு சின்ன சின்ன தொந்தரவு கொடுத்துட்றதும் இந்த நிலையில் செவ்வாய் இயங்குறார். இதே செவ்வாய் லக்னத்துக்கு 2இல் இருந்தார்னா கடுமையான வாக்குவாதம், நான் சொல்கிறதான் சரி, பிடிவாத குணம், அது கொஞ்சம் தடிப்பமான வார்த்தை, அப்புறம் பேசிட்டு யோசனை பண்ணுறது, இந்த மாதிரி நிலையை உருவாக்குது. இவங்களுக்கு கொஞ்சம் புத்திரஸ்தானம் அதாவது குழந்தைகள் அது கொஞ்சம் லேட்டாகி கிடைக்கிது. பூர்வீகத்தில் பங்காளிகளோட சின்ன சின்ன பிரச்சனைகளும் சட்டத்திட்டமான நிலைகளில் அடிக்கடி கோர்ட்டு, கேஸு, வழக்கு, இந்த மாதிரி நிலையில் போய் கொஞ்சம் அலைச்சல் திருச்சலை கொடுத்துருது. அதனால் இது மற்ற கிரகங்கள் கூடி இருந்தாலோ, குரு பகவான் செவ்வாயை பார்த்தாலோ, அல்லது செவ்வாய் நின்ற அந்த ராசி அதிபதி நல்ல இடத்துலேருந்து செவ்வாயை கவனித்தாலோ இதனுடைய வேகங்கள் கொஞ்சம் குறைக்கப்படுது. அல்லது அந்த கிரகமே எதிர்ப்பாக இருந்ததுன்னா அந்த வேகங்கள் கூட்டப்படுது. அதனால் அமைதி கொஞ்சம் குறையுது. இது ஒரு பொதுவான பலன். அதாவது செவ்வாய் 12 கட்டங்களில் என்ன இருந்தால் அவங்க என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த வீடியோ. அதுபோல் செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறது. செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருந்தால் பயங்கர தைரியம், தன்கிட்ட எதுவுமே முடியாது இருந்தாலும் கூட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை, மிகப்பெரிய ஆற்றல், அப்புறம் சாஸ்திர சம்பிரதாயத்து மேலே அதிகமான நம்பிக்கை, முருகக் கடவுளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம், நிலபுலன், வீடு, சொத்து பத்து இதை தேடுறது, சகோதர சகோதரிகள்னால் ஒரு சில துன்பத்தை ஏற்றுக்கிறது, அவங்களுக்கு செஞ்சும் கூட சின்ன சின்ன கெட்ட பேர்களை வாங்கிக்கிறது, இதெல்லாம் 3ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் அந்த பிரச்சனைகளை செஞ்சாலும் கூட இயற்கை இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கு தான் அந்த நிலையில் பிறந்தவங்களுக்கு அதிகமான சப்போர்ட் பண்ணுது. அதனால் 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் லக்னத்துக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னா அதை சிறப்பாகவே பேசப்படுது. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னா சொந்த வீடு, வண்டி, வாகனம் அனைத்தும் இருந்தாலும் கூட தாய் நிலையில் தாயுடைய உறவு நிலையில் ஒரு சில சங்கடங்களையும், தாயார் வழியில் பொண்ணு எடுத்திருந்தீங்கன்னா அவங்ககிட்ட அதிகமான பிரச்சனைகளை வச்சுக்காமல் கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கிறதா இருக்குது 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. அடுத்து 5இல் செவ்வாய். 5இல் செவ்வாய் இருந்தால் தொடர்ந்து தொழிலில் அடிக்கடி ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே காலங்கள் போகிற மாதிரி காட்டுது. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அதிகப்படியான நிலைகளை கொடுக்க மாட்டேங்குது. தகப்பனாரோட அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனை, அப்புறம் தனக்கு பாக்கியம் இவங்க நிறையா குழந்தைகளோட நிறையா பிறந்து அவங்களுக்கெல்லாம் செஞ்சு கடைசியில் எல்லாத்தையும் தனக்கு இல்லாமல் பிறருக்கு செஞ்சு அதனால் மனக்குழப்பத்தை அடைஞ்சிக்கிட்டு பூர்வீகத்தில் ஒரு பொறுப்பான நிலையிலிருந்து தன்னை கவனிக்க முடியாமல் பிறருக்காகவே உழைச்சி அதனால் சந்தோஷப்பட்டுக்கிறதும் வருத்தப்பட்டுக்கிறதும் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. ஒரு சில பேர் பிறருக்கு செஞ்சு அதனால் நம்மளால் இதெல்லாம் நடந்துச்சல்ல அப்படின்னு ஆனந்தப்படுறதும் உண்டு. சில பேர் நமக்கு ஒன்றுமில்லை, இவங்களுக்கெல்லாம் செஞ்சு நமக்கு நல்ல பேரே கிடைக்கல அப்படிங்கிற வருத்தப்படுறதும் உண்டு. இது அந்த கிரகத்தை மற்ற கிரகங்கள் பார்க்குது, என்ன லக்னமாக வர்றாங்க அதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா இவங்க தான் இந்த டிரான்ஸ்போர்ட், போலீஸ், அப்புறம் வழக்கு, கோர்ட்டு, இந்த மாதிரி நிலையில் வேலை பார்த்துக்கிட்டு
தன்னுடைய சகோதரன் சகோதரி அவங்கனால வந்து ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்திக்கிட்டு அதனால் ஒரு சில இழப்புகளை சந்தித்து இவங்க வாழ்கிறாங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் உள்ளவங்க வந்துங்க, அதாவது அது ரணரோக சத்ருஸ்தானம். அவங்களுக்கு ரணமும் கிடையாது, ரோகமும் கிடையாது, சத்ருவும் கிடையாது. இது 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமாக இருக்கிறதுனால பிள்ளைகள்னால ஒரு சில செலவுகளும் அவங்களுக்காக பாடுபட்டு அவங்க வந்து புரிஞ்சுக்காமல் இருக்கிறதையும், பிள்ளைகள் தன்னை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சி கொஞ்சம் சங்கடப்பட்டுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது 6ஆம் இடத்துல செவ்வாய் உள்ளவங்க. நீங்கள் இதில் எந்த லக்னம் எந்த ராசியாக இருந்தாலும் இதுதான். மற்ற கிரகங்கள் கூடியிருக்கிறது, மற்ற மற்ற கிரகங்கள் இந்த செவ்வாயை பார்க்கறது, இதெல்லாம் அந்த 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயை வந்து பார்த்தாருனாலோ நல்ல கிரகங்கள் பார்த்தாலோ இதில் வந்து கெடுபலன் வந்து குறைக்கப்படுது. அடுத்து 7ஆம் இடத்துல செவ்வாய். இப்போ 2, 4, 7, 8, 12 கொஞ்சம் தோஷம்னு சொல்லுவாங்க. இதில் இந்த செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று இருந்தாலோ அல்லது குரு பகவான் பார்த்தாலோ தோஷங்கள் குறைக்கப்படுது. அப்போ 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து அது கலத்துற தோஷத்தையும் செவ்வாய் தோஷத்தையும் கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க முன்னோர்கள். அதனால் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா திருமணம் தாமதப்படுறது. இதில் இந்த மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 7ல் செவ்வாய் இருந்ததுன்னா அந்த செவ்வாயுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. அவங்க ஏதாவது ஒரு பிரீதி இது பண்ணிக்கணும். மற்றபடி அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7ஆம் இடம் வந்து தோஷம்னே குறிக்கப்படுது. உங்கள் ஜாதகத்தை கொடுத்து உங்கள் பக்கத்தில் உள்ள ஜோசியர்கிட்ட 7ல் செவ்வாய் இருந்தால் நீங்கள் என்ன லக்கணம், என்ன ராசி, என்ன நட்சத்திரம், இப்போ என்ன திசாபுத்தி ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்குண்டான பிரீதி பண்ணிக்கிறது சிறப்பு. அடுத்து 8ம் அப்படி தான் தோஷத்தான் குறிக்கும். 7க்கு என்ன பலனோ அதே தான் 8ம். இப்போ 8ல் செவ்வாய் இருந்தால் இந்த 8ல் செவ்வாய் உள்ளவங்களுக்கு வந்துங்க விரக்தியாகவே இருக்கிறாங்க. இப்போ இந்த செவ்வாய் ஆட்சியாக கூட இருக்கட்டும், உச்சமாக கூட இருக்கட்டும், இருந்தாலும் நீச்சமாக கூட இருக்கட்டும், அப்படி இருந்தும் இவங்களுடைய முகபாவனை, செயல், தொழில், இந்த பூமி, சொத்து சமாச்சாரம், இந்த நிலையிலெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இவங்க போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. 7ல் உள்ள பலனும் 8ல் உள்ள பலனும் கொஞ்சம் வித்தியாசப்படுமே தவிர பிரச்சனைகள் ஒன்று தான். அடுத்து 9ல் செவ்வாய். இப்போ 9ல் செவ்வாய் உள்ளவங்களை கவனிச்சிங்கன்னா தனித்திறமை, தன்னால் உயர்றது, நல்ல அறிவு ஆற்றல், அப்புறம் அப்பாவுக்கு புத்தி சொல்கிறது, அப்பாவை எதிர்த்து பேசுகிறது. எதிர்த்து பேசுனா அவங்க அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார். பாப்பா சொன்னால், அதாவது பொண்ணு சொன்னாலோ பையன் சொன்னாலோ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதை ஏற்றுக்கிறது. இந்த மாதிரி நிலையெல்லாம் 9ல் உள்ள செவ்வாய் வந்துங்க சிறப்புன்னே பேசப்படுது. இதில் 3, 9, 11 உபநயஸ்தானம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த செவ்வாய் வந்து 9ல் வந்துடுதுங்களே. அப்போ இது வந்து உபநயஸ்தானத்தில் இது கட்டுப்பட்டுருது. அதாவது பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதனால் இது பாக்கியத்தையே செவ்வாய் செய்யும். கொஞ்சம் போல்ட்டாக வேகமாக செய்வாங்க, அவ்வளவுதான். மற்றபடி 9ல் செவ்வாய் இருக்கிறது சிறப்பு. 10ஆம் இடத்துல செவ்வாய். இப்போ லக்கணத்துக்கோ ராசிக்கோ செவ்வாய் 10ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக 4ஆம் பார்வையாக இந்த லக்கணத்தவோ ராசியவோ செவ்வாய் பார்ப்பார். அப்போ இவங்க நல்லா படிச்சிட்றாங்க, பெரிய பட்டப்படிப்புக்கு போயிடுறாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்க்குற இடத்துல இருந்து இவங்கனால் ஒரு செயல்திறனை செய்ய முடியல. இருக்கிற இடத்துல நல்ல ஜாலியாகவும் சிறப்பாகவும் உயர்வாகவும் வாழ்கிறாங்க. அதாவது ஜீவனஸ்தானத்திலிருந்து லக்னத்தை பார்க்குறதுனால இந்த உணவு விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோ அல்லது பிடிக்காத சாப்பிட்டோ காரமாக சாப்பிட்டோ தன்னுடைய உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் 10ல் செவ்வாய் உள்ள சகோதர சகோதரிகள் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும், கரெக்டான நேரத்துக்கு தூங்கணும், கரெக்டாக இருந்துக்கணும். தன்னுடைய வேகத்தையெல்லாம் வந்துங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். உங்களுடைய நண்பர்கள், குடும்பம் இந்த நிலையில் வந்துங்க கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் தொழிலில், கல்வியில், நண்பர்கள் ஸ்தானத்தில் நீங்கள் தான் தலைமை தாங்குவீங்க. கூடிய விரைவில் நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தாபனத்தில் மிகப்பெரிய உயர்வையும் சிறப்பையும் தலைமை தாங்குவதையும் செவ்வாய் வந்து செஞ்சிருவார். காரணம், செவ்வாய் வந்து 10ல் இருக்கிறதுனால 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். அப்போ 10ஆம் இடத்துலேருந்து சுகப்பார்வையாக தான் பார்க்குது. அவர் நல்லதை செய்வார்னு எதிர்பார்க்க முடியாது. செவ்வாய்க்கு 4ஆம் பார்வை வந்துங்க பெரிய சிறப்பை செய்கிறதில்ல. என்னுடைய ஆய்வில் 4ஆம் பார்வையை செவ்வாய் பார்க்குறாருன்னா அவர் லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ 10ஆம் இடத்துலேருந்து பார்க்குது. இந்த 10ஆம் இடங்கிறது என்னங்க, அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்கள். நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சு இன்றைக்கி இப்படித்தான் நடந்துக்கணும், இன்றைக்கி இந்த நேரத்தில் இன்னென்ன வேலையை செய்யணும்னு சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தான் முருகன். ஏன்னா தகப்பனாருக்கே வந்து அறிவுரை சொன்ன கிரகம் அந்த
முருகனுடைய ஆசீர்வாதம் செவ்வாய் கிரகத்துக்கு நிறைய இருக்கிறதுனால கண்ட்ரோலாக இருந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் கண்ட்ரோலாக நல்ல உயர்வு உண்டு, முன்னேற்றம் உண்டு. அடுத்து 11ல் செவ்வாய் உள்ளவங்க கிட்டத்தட்ட இந்த 10ல் உள்ளவங்களவே நம்ம எடுத்துக்கலாம். இந்த 10ல் உள்ளவங்களை விட 11ல் செவ்வாய் இருக்கிறவங்கள கவனிச்சிங்கன்னா பயங்கர ஆளுமை, அதாவது நல்ல வீரம், தைரியம், பராக்கிரமம், உண்மை, சகோதர சகோதரிகளுக்கு உயர்வுகளை செய்கிறது, நண்பர்களுக்கு உதவி செய்கிறது, நண்பர்கள் மூலியமாக சிறப்பை செய்கிறது, நண்பர்கள் மூலியமாக சிறப்பை அடைகிறது, இவங்களுக்கு கல்வி ஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில் பெரிய உதவிகள் கிடைக்கிறது, வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு போகிறது, அதிகார தோரணையை அனுபவிக்கிறது, அப்புறம் நல்லா ஜாலியான வாழ்க்கையை உண்டு பண்ணுறது. அதாவது சகோதர சகோதரிகள் இவங்களுக்கு வெயிட்டாக கிடச்சிருவாங்க, அவங்களால உதவிகளை அனுபவிக்கலாம். இதெல்லாம் 11ஆம் இடத்துல அந்த செவ்வாய் இருந்ததுன்னா இந்த பலனை செய்யுது. அடுத்து 12ஆம் இடத்தில் செவ்வாய். நேயர்களே, ராசி லக்னம் ரெண்டையுமே பார்த்துக்குங்க, ஆண் பெண் இருபாளர்களுக்கும். இப்போ நம்ம 12ஆம் இடத்துக்கு போயிடுறோம். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது இதுவும் தோஷ அடிப்படையிலே சொல்லப்படுது. 12ஆம் இடத்துல செவ்வாய் உள்ளவங்களை கவனிச்சிங்கன்னா சகோதரன் சகோதரிகள்னால இவங்களுக்கு இழப்புகளும் விரயங்களும் கொஞ்சம் அவமானங்களும் சம்மந்தப்படுது. இப்போ நான் ஆய்வு பண்ண ஒரு 100 ஜாதகத்தை நம்ம பார்த்தோம்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 40 ஜாதகத்துக்கு மேலே சகோதர சகோதரிகள்னால ஒரு சில சிரமங்களை, கடன்களை, அவங்களுடைய இழப்புகளை இவங்க தாங்கி பிடிக்கிற நிலையில் தான் 12ல் செவ்வாய் உள்ளவங்களை நான் அதிகமாக கவனிச்சிருக்கிறேன். அதனால் 12ல் செவ்வாய் உள்ள நேயர்கள் அனைவரும் தயவு செஞ்சு அடிக்கடி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அதாவது செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்துக்கிறது, அந்த துவரம் பருப்பு சம்பந்தமான பருப்பு வகைகளை குறைச்சி சாப்பிட்டுக்கிறது, கால்வலி உண்டாகுது, வயிறு சம்பந்தமான பிரச்சனையை கொடுக்குது, தாய்மாமனால் தொந்தரவு கொடுக்குது, அல்லது தாய்மாமனுக்கு இவங்களுக்கும் பகை உண்டாகிறது. சில பேர் தாய்மாமனே இல்லைங்கிறாங்க. அந்த நிலையெல்லாம் 12ல் உள்ள செவ்வாய் ராசி லக்கணத்துக்கு 12ல் செவ்வாய் இருந்ததுன்னா அந்த ஜாதகத்தை நிறைய நான் பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த பலன் சொல்கிறேன். அதனால் 12ல் செவ்வாய் உள்ளவங்க கடலில், ஆறில், குளத்தில் அடிக்கடி நீராடிடுறது, ஒரு ட்ரெஸ்ஸை கூட ஆற்றுல விட்டுறது, அடிக்கடி முடியை எடுத்துக்கிறது. இப்போ கடவுளுக்கு வேண்டி நம்ம முடிக்காணிக்கை செலுத்துகிறோம் இல்லைங்க, அந்த மாதிரி செலுத்தி தன்னுடைய தோஷங்களை, துயரங்களை குறைச்சிக்கலாம். அதனால் மிகப்பெரிய வெற்றியும் ஒரு அமைதியும் முருகனுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சி உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் என்பதை கூறி 12 ராசிகளில் செவ்வாய் இருந்தாலும் எங்கிருந்தாலும் எனது நேயர்களுக்கு நல்ல பலன்களையும் நல்ல வாழ்க்கையையும் நல்ல உயர்வையும் கொடுத்து இந்த உலகத்தில் 16 செல்வங்களும் பெற்று நீடூடி நிலைத்து வாழ வாழ்த்தி வணங்குகிறேன். வணக்கம். தயவு.